guys, welcome back. Guys, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டுங்க, கல்யாண விருந்துன்னு ஒரு பாட்டு. கார்த்திக் சுப்புராஜ் ஒரு படம் பண்றாரு, டொரத்தி அப்படின்னு. ஸோ அந்த படத்தோட ஒரு பாட்டு. இப்போ 2 நாள் அந்த பாட்டு வந்த உடனே நான் கேட்கலைங்க, சீரியஸாக நான் கேட்கல. அது ஒரு கடந்து போயிட்டேன். அது பாட்டு கேட்டதுக்கப்புறம் ரீல்ஸில் நிறையா பேர் அந்த பாட்டோட சின்ன ஸ்னிப்பெட்ஸை கட் பண்ணி போட்டாங்களா. அந்த ஸ்னிப்பெட்டை கேட்கும்போது ஏதோ பண்ணுது. என்னன்னா என்ன சின்ன வயசு காலத்துக்கு கூட்டி போகுது. இந்த பாட்டை கேட்டே ஆகணுமேன்ட்டு இப்போ வந்திருக்கோம். அது நிறையா பேர் நான் அந்த இவங்களோட ரியாக்ட் பண்ணணும், நம்ம எல்லாம் சேர்ந்து ரியாக்ட் பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடி அந்த நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தேன். அதில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அப்படியே 80s போயிட்டேன் சார். 90s தாண்டி 80s போறீங்கன்னா ஒரு ஆளால் தான் கூட்டி போக முடியும். யாரு? இளையராஜா. நம்ம மேஸ்ட்ரோவால் மட்டும்தான் 80s கூட்டி போக முடியும். நிறைய பேர் சொல்கிறாங்க, சிங்கம் படத்தில் ஒரு டயலாக் வரும், சிங்கமா கருப்பு படத்தில் ஒரு டயலாக் வரும்ல, கடைசியில் சூர்யா சொல்லுவார், கொஞ்ச நாள் இல்லை பயம் விட்டு போச்சு. அந்த டயலாக் இப்போ பொருந்துது சார். என்ன இவ்வளவு கூவுறாங்களே. சரி அப்படின்னு அந்த பாட்டை கேட்போம்னு அந்த குட்டி ஸ்னிப்பெட்டை கேட்டேங்க. அப்பா, அம்மாவுக்கு டக்குன்னு தோணும், எனக்கு தோணுன ஒரு விஷயம். அது அவங்க அம்மா சொல்கிறாங்களா என்னங்கிறத பார்ப்போம். என்னையும் மிஸ்டியையும் தாண்டி 80s காலகட்டத்தில் அவர் டீனேஜராக இருக்கும்போது இளையராஜா சூப்பர் ஸ்டாரோட காம்பினேஷனில் வந்த பாட்டெல்லாம் கேட்டிருப்பாருல்ல, அப்படி ஒரு வைப்புக்கு நம்மளை கூட்டி போக போகுது. அந்த ஸ்னிப்பெட்டை வச்சு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அந்த ஒரு ஸ்னிப்பெட் கேட்டதுலேயே சாயா பியங்கர் நல்லா போடுறாரு, அனிருத் நல்லா மியூசிக் போடுறாரு, எல்லாம் ஒன்றும் தப்பு சொல்லலை. ஆனால் இதை கேட்டதுக்கப்புறம் ஓஹோ, அப்போ இவங்க போடுறதுல லைட்டாக இறைச்சல் இருக்க தான் செய்யுது. இளையராஜா போட்டிருக்காருங்க லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எலக்ட்ரானிக் மியூசிக், கம்ப்யூட்டர் மியூசிக் எல்லாம் குறைச்சி சரியான மாதிரி குறைச்சிட்டு, அந்த காலத்தில் அந்த இளையராஜாவோட அந்த பீக் டைமில் வர்ற பாட்டுல எல்லாம் தபேலா இருக்கும். தபேலா தான் பேஸ், அதை வச்சு தான் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ எல்லாம் தபேலான்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. இப்போ வர்றதெல்லாம் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் மியூசிக் தான். அந்த தபேலா ரிட்டர்ன் வந்திருக்குங்க. எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு அந்த ஒரு ஸ்னிப்பெட் கேட்கும் போதே. இப்போ நம்ம அந்த பாட்டை முழுசாக கேட்குறோம். இதில் வீடியோ லிரிக் வீடியோ தானே ஏதாவது ஓடும், அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, பாட்டை மட்டும் கேளுங்க சரியா. கல்யாண விருந்து அந்தோனி தாஸ் பாடியிருக்காரு, இன்னொருத்தர் பாடியிருக்காரு. இந்த ஹார்ட் பீஸே அதுதான். நான் கேட்குனா ஐசிங் அந்த கேக்கே அதுதான். அப்போ எஸ்பிபி சாரை கொண்டு வர முடியாது அப்படின்னா ஏஐ தான் யூஸ் பண்ணணும். இளையராஜா சார் அதை பண்ண மாட்டார். ஆனால் இன்னொருத்தர் இருக்காருங்க இளையராஜா சாரோட மியூசிக்கில் பாடுற ஒரு காந்த குரல், அவரும் இல்லை. ஆனால் அவருக்கு பதிலாக ஒன்று எடுத்து வந்திருக்காரு பாருங்க. உங்களுக்கு அவரை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். எனக்கு படுத்துச்சு, உங்களுக்கு படுத்துதான்னு பார்ப்போம் சரியா. ரெடியா? நம்ம போலாமா? பின்னாடி இந்த இசை கூச்சலுக்கு மத்தியில் உண்மையான இசையை கேட்கறதுக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டொரத்தி படத்துல இருந்து நம்ம மேஸ்ட்ரோ இளையராஜாவின் இசையில் கல்யாண விருந்து. ரெடி? கல்யாண விருந்தே நீ அடிச்சு நொறுக்கே, கல்யாண விருந்தே நீ அடிச்சு நொறுக்கே, பந்தியில முந்தி கடா முத்துராசு. கல்யாண விருந்தே நீ அடிச்சு நொறுக்கே, பந்தியில முந்தி கடா முத்துராசு. சமைச்சதெல்லாம் இலக்கி வரும் சங்கராசு. அங்க நிறையும் எச்சில தொட்டிலே ஒன்று நிலப்பா மல்லி மல்லியப்பூ. ஹெட்ஃபோன்ல கேட்கணும் சார். இதெல்லாம் அந்த காலத்துல தான் வரும். பழைய ஞாபகம் வருதா? பழைய ஸ்டைலுங்க. ஒரு பழைய பாடகர் ஞாபகம் வருவது, நல்லா கேளுங்க.
யுகேந்திரன் தான் பாடி இருக்காரு. கல்யாண விருந்த நீ அடிச்சு நொறுக்கு வந்தியில முந்தி கடா முத்துராசு. கல்யாண விருந்த நீ அடிச்சு நொறுக்கு ஏன் அந்த 80s போயிருச்சு. இறைச்சலே வராது. இந்த ஸ்டைல் மியூசிக் எல்லாம் 80sல தான் வரும். அந்த கரகாட்டக்காரன் படம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பாட்டியா பாட்டியா இந்த பாட்டியா பாட்டியா இந்த பாட்டியா சிதி கேட்டியா இந்த கதை மாறி போச்சு. கல்யாண விருந்தே கல்யாண விருந்த நீ அடிச்சு நொறுக்கு வந்தியில முந்தி கடா முத்துராசு. கல்யாண விருந்த நீ அடிச்சு நொறுக்கு சமைச்சதெல்லாம் எல்லைக்கு வரும் தங்க ராசே. அந்த நம்ம கடை வீதி என்ற ஒரு பாட்டு இருக்கு. இளையராஜா சாரோட பீக் மூமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். கண்டிப்பா நான் அடிச்சு சொல்றேன். கார்த்திக் சுப்புராஜுக்கு பெரிய நன்றி, பெரிய பெரிய நன்றி. இளையராஜா சாரோட பாட்டையே எடுத்துட்டு போய் அவர்கிட்டே கொடுத்து எனக்கு இது மாதிரி இப்ப வேணும்னு கேட்டு வாங்கி எங்களையெல்லாம் கூட்டி போயிட்டீங்க பாத்தீங்களா பின்னாடி. ஆனா அவரோட வாய்ஸ் அப்படியே வருது. எனக்கு அதை கேட்டோன்னு பக்குன்னுச்சு. ஆனா கண்டிப்பா அவர் ஏஐ யூஸ் பண்ண மாட்டாரு, அவர் அதை பண்ணவே மாட்டார். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு மலேசியா வாசுதேவன் சார் இளையராஜா கொம்போவை கொண்டு வர முடியுமோ யுகேந்திரனை வச்சு கொண்டு வந்துட்டாரு. இதுல பெரிய மிஸ் யாரு சொல்லுங்க? 2 ஹீரோஸ் ஆடிட்டு இருக்காங்கல்ல. ஒன்னு இவர் பாடுனா அடுத்தது எஸ்பிபி பாடி இருக்கணும் சார். அவர் மகனை கொண்டு பாட வச்சுக்க. அதான் அது என்ன இஷ்யூன்னு தெரியல. பட் எஸ்பிபி சாரை ரொம்ப மிஸ் பண்றோம். இந்த பீட்டுக்கு பழைய இளையராஜா சார் யோசிச்சு பாருங்க. அவருக்கு 83 வயசு இளையராஜாக்கு. ராஜா தான் சார். என்ன இப்ப 2026ல போட்ட பாட்டு சார் இது என்ன நம்ப மாட்டாங்க. இல்ல சார் இது ஏதோ சூப்பரான ஒரு பழங்காலத்து பாட்டு மாதிரி இருக்குன்னா அதுதான் சார் எங்களுக்கு வேணும். ஒரு சைட்ல நம்ம அனிருத் அலா போலேலோன்னு ஒரு பாட்டு இப்ப விட்டாரு. இப்ப ராதிமா அப்படின்னு நம்ம சாய் அபியங்கர் ஒரு பாட்டு விட்டாரு. அவங்க 2 பேரோட பாட்டும் வந்து திக்கிட்டு நாடிட்டு இருக்கும்போது இவர் கல்யாண விருந்து தள்ளுகடா அப்படின்னு. அது வேற சார், அது வேற. ஆனா இப்ப அடிச்சு சொல்றேனே, இப்ப இந்த பாட்டு பீட் எல்லாம் கேட்கும் போது என்ன சார் இத போய் நல்லா இருக்குன்றாங்கன்னு இப்ப லேட்டஸ்ட் ஜென்சி சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாது சார், நீங்க அந்த ஏராவில் இல்ல. அதான் எனக்கு அந்த இன்ஸ்டாகிராம்ல இதை ஒரு சில மீம் பேஜஸ்ல இதை திருப்பி போட்டு ப்ரொமோட் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்லாட்டி கண்டிப்பா எனக்கு நான் அதை கேட்டிருக்க மாட்டேன். அது சொல்ல முடியல, அது அப்படி இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன சார் இதுக்கு அலா போல எவ்வளவு நல்லா இருக்கு, டிசில இப்ப அனிருத் விட்டாரு 4-5 பீட்டு அதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு சொல்லல சார். இது வேற கிளியரா இருக்கு. இதுக்கு கிட்ட அதுவும் வர முடியாது, அதுக்கு கிட்ட இது போகவும் கூடாது. இது வந்து தனி ட்ராக். இடையில சில பீட்ஸ் வரும், அதுல அவர் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப எங்க இருக்குன்னே தெரியாது. இந்த ட்ரம்பெட் அதுதான் எனக்கு அந்த தபேலா சூப்பரா பிடிக்கும். அது இதுல இருக்கு சார். அந்த பழைய இளையராஜா இசை இந்த சாய் அபியங்கரும் அனிருத்தும் யோசிச்சிருப்பாங்க
83 வயசுல இவர் இப்படி வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலையே. என்ன மாப்பிள்ளை பண்றது? அறிவு அப்படியே இருக்குதானே. அவர் சொல்லுவார், என்ன மாப்பிள்ளை பண்றதா? ஏய் சத்தம் போடாம இருக்கேண்ணே. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த டான்ஸ் நல்லா இருக்குன்னு. சூப்பருங்க. எனக்கு கார்த்திக் சுப்பராஜுக்கு தான் பெரிய தேங்க்ஸ். அவர் இந்த படத்துக்கு அவர் ஆஸ் யூஷுவல் போகிற மாதிரி சந்தோஷ் நாராயணனை பார்த்து போயிருக்கலாம். நான் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஒர்க் பண்ணி அந்த பழைய இளையராஜாவை தூக்கிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா? எப்படி நீங்கள் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேட்டையில் பழைய யங் சூப்பர் ஸ்டாரை தூக்கிட்டு வந்தீங்களோ அது மாதிரி இதில் சர்ப்ரைஸ் பழைய பீக் இளையராஜாவை தூக்கிட்டு வந்து அந்த பழைய ஃப்ளேவரை இப்போ இருக்கிற அந்த இசைக்கு மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க. நைஸுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் மலேசியா வாசுதேவன் சாரோட அந்த சாயலில் அவரோட வாரிசு அந்த பாட்டெலாம் படிக்கும்போது இளையராஜா சார் மியூசிக்கு மலேசியா வாசுதேவன் சாரோட அந்த அவரை தொட முடியாது, பட் இவரால் எவ்வளவு முடியுமோ அந்த ஃபீலை நமக்கு கொடுத்துருக்காரு. சில அந்த அவர் பாடுற அந்த சில நுணுக்கங்கள் இருக்கும்ல அதெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காரு. எனக்கு இப்போ இந்த டொரட்டி படத்தில் அடுத்தடுத்த இளையராஜா சாரோட பாட்டெலாம் கேட்கணும் போல இருக்கு. எனக்கு நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தேன். இப்போ எனக்கு என்ன ஆசை வந்துருச்சுன்னா இதை கேட்டுட்டு போகும்போது ஹெட்ஃபோனில் ஃபுல் சவுண்டில் இதை தனியாக கேட்கணும் சார். அதுக்கு இன்னும் நல்ல மேட்ச் ஆகுறது அந்தனி தாசர் வாய்ஸ்ன்னு. அவர் இந்த கல்யாண ஃபங்க்ஷன் காது குத்து அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவரோட வாய்ஸும் தெரிவிக்கும். நல்லா இருக்கு. அந்த எனக்கு அப்ப அந்த சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் அவங்களோட படம் பார்த்த மாதிரி முரட்டுக்கால கரகாட்டக்காரன் அப்பெல்லாம் அவர் பீக்ல இருக்கும்போது வரும்ல அந்த பாட்டு ஊரு விட்டு ஊரு வந்து அந்த மாதிரி அதுல எல்லாம் அதெல்லாம் இப்போ கூட நாங்கள் யூடியூப்ல போட்டு கேட்போம். எதுக்கு சார் பழைய பாட்டை இப்போ கேட்குறீங்க, நான் இப்பயே ஒன்று போட்டு தர்றேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு போட்டிருக்காரு பாருங்க. ஒன்று அவருக்கு நல்ல பேர் தான் வச்சிருக்காங்க. சும்மாவா மேஸ்ட்ரோன்னு சும்மா பேர் வைப்பாங்க. இப்பயும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க. இப்பயும் யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படின்னு பயப்படுற அளவுக்கு கல்யாண விருந்துன்னு ஒரு பாட்டு. இன்னுமே அவரோட படத்தை கேட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு டச் எல்லாம் விட்டு போகல சார். அவர் அவுட் டேட்டும் ஆகலை. அவர் அப்படி நிற்கிறாரு. இந்த பாட்டு சூப்பர் நல்லா இருக்கு. அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி போன மாதிரி இருக்கு. இன்னும் யாரும் இது கேட்கலன்னா கேளுங்க சார், நல்லா இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.